அது மாதிரி மகர ராசிக்காரர்களை தேடி தேடி உங்கள் மனதிற்கினிய வார்த்தைகளை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அவ்வகையில் அடுத்த 30 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்திலே மறைகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இவர் சகாய சனியாக அறியப்படுகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, ராசிநாதனாக இருந்து 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சகாய சனி. சகாய சனினா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு சனி. இப்போ இந்த சனி பகவான் 3, 4, 5 பார்ப்பார். அப்போ அதே மாதிரி ராசிநாதன் 5ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் குரு என்ன பண்ணுறாரு பாருங்க, 12 கூடிய குரு பகவான், 3 கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். குருவும் விபரீத, அது எப்போ மார்ச் 7ஆம் தேதி 8ஆம் தேதி பயிற்சி அடைகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெற்ற என்ன ஆகும்? ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்கள் உள்ளபடியே நான் காதலிக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு தேடி சென்று, எப்படி சாண்டா கிளாஸ் அதெல்லாம் இருக்க அவர்களை ஓடி போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி குழந்தைகளுக்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பாரோ, அது மாதிரி மகர ராசிக்காரர்களை தேடி தேடி உங்கள் மனதிற்கினிய வார்த்தைகளை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அவ்வகையில் அடுத்த 30 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு பார்க்குறோம். ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்திலே மறைகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இவர் சகாய சனியாக அறியப்படுகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, ராசிநாதனாக இருந்து 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சகாய சனி. சகாய சனினா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு சனி. இப்போ இந்த சனி பகவான் 3, 4, 5 பார்ப்பார். அப்போ என்ன ஆகும், மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களுக்குள்ளே யாராவது ஐவிஎஃப் பண்ணோம், ஐயுஐ பண்ணோம், இட்சி பண்ணோம், இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஓடிப்போய் பண்ணுங்கள். சூப்பரான நேரம், அருமையான நேரம், உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அதே மாதிரி ராசிநாதன் 5ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறார், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, 6 தாண்டிய பயணம் என்பது ஓகே ஆகும். மகர ராசிக்காரர்கள் பெங்களூராக இருந்தால் கர்நாடகா, கர்நாடகா இருந்தால் கேரளா, கேரளாவாக இருந்தால் ஆந்திரா, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பல மாநிலங்களுக்கு நீங்கள் சென்று பணி தேடுவீர்கள். அதே நேரங்களில் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஐ பார்க்கிறார். 12ஆம் வீடு என்பது உங்களுடைய சயனஸ்தானம், இல்லற வாழ்க்கை, இதெல்லாம். ஸோ தம்பதிகளுக்குள்ள செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் டாக்டர்கிட்ட சொல்லி சரி பண்ணி, சயனஸ்தானம்ங்கிறதுனால என்ன, இன்பச் சுற்றுலா செல்வது, வெளியூர் பிரயாணங்கள் செல்வது, டூர் போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த சனி பகவான் உண்டாக்கி தருவார். 12ஆம் இடம் என்பது ரொம்ப சென்சிட்டிவ். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் குரு என்ன பண்ணுறாரு பாருங்க, 12 கூடிய குரு பகவான், 3 கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். குருவும் விபரீத, அது எப்போ மார்ச் 7ஆம் தேதி 8ஆம் தேதி பயிற்சி அடைகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெற்ற என்ன ஆகும், நீங்கள் அடமான வச்ச நகையை மீட்டுவீங்க. குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெற்றால் டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். நல்லாசிரியர் விருது வரைக்கும் வாங்குவீங்க. முக்கியமாக தங்கம் சேர்த்துவீங்க. புதுசாக வந்து தங்கம் சேர்த்துவீங்க. இந்த குரு பகவானுடைய அருளாலே உங்களுக்கு பல புதிய புதிய விஷயங்கள் கற்றுப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம். அது இவர் வந்து ஓகே. ஆனால் கிட்னி பேஷண்ட்ஸு, லிவர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் அவங்க உடம்பு சரியாக போயிடும் போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் இந்த குரு பகவான் தருவார். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு வரப்போகிறார். இப்போ அடுத்து வரக்கூடிய ஜூன் 1 7க்கு மட்டும் வந்துட்டாருன்னா கம்பல்சரி மேரேஜ் தான். அதுக்கு முன்னாடி குரு பகவான் 6ல் தான் இருக்கார். வக்கரமாக இருந்தார், இனிமேல் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அவர் 12 கூடையவன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் அது ஒரு வக்கர நிவர்த்தியாக கருதப்படுகிறது. அது வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகமாகவும் கருதப்படுகிறது. இந்த குரு பகவான் தருகின்ற பலனாலே, அதனால் குரு பார்ப்பின் கோடி நன்மைங்கிறது. இந்த 6ஆம் இடத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை, எது சனி பார்க்கிறாரோ அதே 12ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பாருங்க, இத்தனை நாள் உடம்புல யார் யார் இருந்தால் பாதகாதிபதி உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்.
இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பாதகாதிபதி போய் தொலைகிறான். யார்? மிஸ்டர் செவ்வா மட்டுமா? 5 கூடிய யோகாதிபதி சுக்கிரனும் 2ஆம் இடத்துக்கு வரார். அதே மாதிரி உங்களுக்கு 6, 11 கூடிய புத பகவானும் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது வரவேண்டிய பணமெல்லாம் வசூலாகும். ஒரு வீணாக போனவன் சார் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான், அவன் பின்னாடி பணத்தை துரத்ததே எங்களுக்கு ஒரு வேலையாக போச்சு, எங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு எங்களுக்கு தெரில, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க என்று நினைப்பவருக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்னா பணம் கிடைக்கும். கடன்காரன் கண்ணில் படுவான். சில பேர்லாம் கையெழுத்து போட்டு போய் படுத்துட்டாங்கன்னா போதும், எப்போ கடன் கேட்க போனாலும் உடனே போய் ஐசியூவில் படுத்துக்கிறது, உடனே போய் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிறது. என்னடா அப்போ தான் நம்ம திட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நான் பார்க்குறேன். அவர்கள்ட்ட அவனாக மனசு வச்சு கொடுத்தா தான் உண்டு. எப்பயா பணம் வரும்? அது வரும்போது தருவோம். எப்பயா வரும்? தரும்போது வரும். தெரியாமல் உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்டா நான் அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது வரவேண்டிய கடனெல்லாம் வந்து சொல்லும். முக்கியமாக மகர ராசி குழந்தைகள் நல்லா படிப்பீங்க, புது புது இன்னோவேஷன் எடுத்து படிப்பீங்க, புது புது ஜெனட்டிக்ஸ் மாதிரியான மரபணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் படிப்பீங்க. இத்தனை கிரகங்கள் சேர்றதுனால 2ஆம் இடம் நீங்கள் தான் ஸ்கூல் டாப்பரு, ஸ்டேட் டாப்பர், அந்த மாதிரியான டாப்பர் போஸ்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்கள்னால் 4-5 விஷயம் தான் சொல்ல முடியும். ஒன்று, சனி தரும் அற்புத பலன். அவருமே நல்லவராயிட்டார். அந்த சனி வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். ப்ளஸ் வந்து நான் இது சொன்னேன், உங்களுடைய இவர் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார், ஐபிஎஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன். குரு தரும் அற்புத பலனாக உங்களுக்கு ரன்னிங் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் உங்களுக்கு குரு தரும் அற்புத பலன் இன்னொன்று இருக்குது. உங்களுடைய வக்கர நிவர்த்தி அடைவதால் அடகு வச்ச நகையை மீட்டுவீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக மகர ராசிக்காரர்கள் மகத்தான புகழை அடைய போகிறீர்கள். முக்கியமாக இந்த ஜூனுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வெளிநாடு போகணுமோ ரெடியாக இருந்துங்க, விசா எடுத்து ரெடியாக இருந்துங்க. ஜூன் 1, 2ஆம் தேதி காலையில், 3ஆம் தேதி காலையில் உங்களை ஃபாரின் அனுப்பிடுவார். அதனால் நீங்கள் யூனிட் டு பி மோஸ்ட் கெட் ரெடி ஃபார் த ட்ராவல், அதுதான் நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் இருப்பவர் வந்து என்ன ஆகிடுவார்? 5ஆம் பார்வையாக அப்படி வரிசையாக 7ஆம் பார்வையாக உடம்பை தான் பார்க்க போகிறார். அப்போ இந்த குரு பகவான் மகர ராசிக்காரர்களுடைய உடம்பை தான் பார்க்கறதால ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருப்பீங்க. அதற்குரிய முன்னோட்டம் தான் இப்போ நான் சொன்னது. எங்கே போகிறது, இந்த மாதிரி நான் வெளிநாடு போகிறதுக்கான விசா வாங்கிறதுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.